Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 9th Max example 2.8 பார்க்கலாம். Find the decimal expansion of root 3. root 3 அப்படிங்கிற வேல்யூவோட decimal expansion நம்ம find பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு 3க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் போடுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் எப்படி இதுக்கான டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறது ஆர் லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் நார்மலாக டிவைட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சின்ன டிஃபர் இருக்குது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய டேபிள்ஸ் எல்லாமே ஸ்கொயர் டேபிள்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் டேபிள்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நம்பர் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோமோ அதே நம்பர் தான் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணணும், சரியா? ஸோ இங்கே நான் வந்து 1 ப்ளேஸ் பண்ணேன்னா இங்கே 1 ப்ளேஸ் பண்ணணும். 1 1s are 1. சப்போஸ் நான் இங்கே 2 ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 2s are 4ன்னு வரும். அது 3ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் 1 1s are 1 தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். 1 1s are 1. சப்ராக்ட் பண்ணோம்னா 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இங்கே எந்த வேல்யூமே கிடையாது. ஸோ அதனால் இங்கே டெசிமல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஜீரோஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஸ்கொயர் ரூட் மெத்தட் ஆர் லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா பேர் ஆஃப் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஜீரோஸும் நம்ம எடுத்துக்கிறது பேர் ஆஃப் ஜீரோஸ் தான் நம்ம எடுத்துப்போம், சரியா? ஸோ இங்கே டெசிமல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம இங்கே கீழே எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கேயும் டெசிமல் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம், சரியா? ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது எப்படி நம்பர் பேர் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோமோ இங்கே கீழே இருக்கக்கூடிய ஜீரோஸும் எப்படி இருக்குன்னா பேராக தான் கீழே இருக்கணும். நார்மல் டிவிஷனில் ஒரு ஜீரோ மட்டும்தான் கீழே எடுத்துப்போம் இல்லையா. டெசிமல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜீரோ மட்டும் எடுத்துப்போம். பட் இங்கே டெசிமல் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் டபுள் டிஜிட்டாக தான் கொண்டு வரணும். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் நாம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே வேல்யூ என்ன இருக்கோ இங்கே வேல்யூ என்ன இருக்கோ இந்த வேல்யூவோட 2ஐ மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். சில பேர் எப்படி டீச் பண்ணுவாங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணும்போது 2ஓட மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்கே குவாஷியன்ட்டை வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் வி கெட் த சேம் ஆன்சர். இப்போ 1ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 × 2 2ன்னு தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு நம்பர் ப்ளேஸ் பண்ணணும். அதே நம்பர் தான் இங்கே நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கூடிய வேல்யூஸ் பேர் ஆஃப் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும், சரியா? அப்போ இங்கே என்ன நம்பர் ப்ளேஸ் பண்ணுறனோ அதே நம்பர் தான் இங்கேயும் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ இந்த 200க்குள்ளே நமக்கு இருக்கணும். 200ஐ விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. 200க்குள்ளே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 6 ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 26 அப்படின்னு ஆகிடுமா. இங்கே நான் 6 ப்ளேஸ் பண்ணேன்னா 26ன்னு இருக்கும். இங்கேயும் நான் 6 தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ 26 × 6 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 6 6 are 36, 6 ரிமைனிங் 3, 6 2s are 12, 12 + 3 வந்து நமக்கு 15ன்னு கிடைக்கும், சரியா? அடுத்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 27 × 7 மல்டிப்ளை பண்ணால் 7 7s are 49, ரிமைனிங் 4, 7 2s are 14 + 4 18, 189 வருதா. அடுத்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 28 × 8. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 8 8s are 64க்கு 4, ரிமைனிங் 6, 8 2s are 16, 16 + 6 வந்து நமக்கு 22. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நம்பர் வந்து ரொம்ப ரீச்சாக இருக்குது? 7 ப்ளேஸ் பண்ணால் தான் 189ன்னு வருது. 8ன்னு ப்ளேஸ் பண்ணால் 224. நமக்கு இதை விட எக்ஸஸ் ஆகிடுது இல்லையா. ஸோ இங்கே என்ன நம்பர் ப்ளேஸ் பண்ணணும்? 7. ஸோ இங்கே நம்ம 7 தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். 27ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது? 189ன்னு கிடச்சிது, சரியா? இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து இங்கே பரோ கொடுத்தோன்னா இங்கே 9 இங்கே 10ன்னு கிடைக்கும். மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 தான் கிடைக்கும். 11ன்னு வருமா. இப்போ அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த குவாஷியன்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. இப்போது 1.7ன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது, 17ன்னு கன்சிடர் பண்ணணும். 17ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 34ன்னு வரும்.
7 2s are 14க்கு 4 ரிமைனிங் 1 1 2s are 2 2 + 1 3 34ன்னு வரும். சரியா? சேம் இதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஒரு நம்பர் ப்ளேஸ் பண்ணுறேன்னா அதே நம்பர் தான் நான் இங்கேயும் ப்ளேஸ் பண்ண போகிறேன். 34ஓட ஒரு நம்பர் நான் எடுத்து பார்க்குறேன். 1 போட முடியாது, நம்ம 2 போட்டு பார்க்கலாம். 34ஓட 2 மல்டிப்ளை பண்ணேன்னா அகெயின் 342 × 2ன்னு தான் போடுவேன். மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4 4 2s are 8 3 2s are 6. ஓகேவா? இங்கே வந்து இந்த 2 ஜீரோஸையும் நம்ம இங்கே கீழே இங்கே கொண்டு வரணும். அடுத்த நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 343 × 3ன்னு வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9 4 3s are 12 ரிமைனிங் 1 3 3s are 9 + 1 வந்து நமக்கு 10ன்னு வரும். அடுத்து 344 × 4 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இப்போ இதுவே வந்து பாருங்கள் நமக்கு 1029 கிட்ட வருது. ஸோ நம்ம அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூவோட ரொம்ப எக்ஸஸாக வரும். 400 ஜாஸ்தியாக வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இந்த 1100 விட ஜாஸ்தியாக போயிடும். ஸோ இது மேட்ச் ஆகாது, இது ரெடியூஸாக இருக்குது. ஸோ 3 தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் 3 தான் ப்ளேஸ் பண்ணுவோம், இங்கேயும் 3 தான் ப்ளேஸ் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1029 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். இங்கே பாரோ கொடுத்திங்கன்னா இங்கே 0, இங்கே வந்து 9, இங்கே வந்து 10ன்னு வரும். 10லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம்னா 1, 9லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து 7ன்னு வரும். இந்த 2 ஜீரோஸை கீழே கொண்டு வருமா? ஸோ கொண்டு வந்தோன்னா 7100ன்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6 7 2s are 14க்கு 4 ரிமைனிங் 1 1 2s are 2 + 1 வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூவோட நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். 1 போட முடியாது, 2 போடலாம். 1 போட்டோம்னா நமக்கு 3000 விட இங்கே டபுளாக வேல்யூ இருக்குது இல்லையா? அதனால் 2 போட்டு பார்க்கலாம். 3 4 6 இங்கே 2 போட்டு பார்க்கலாம். 2 2s are 4 6 2s are 12 ரிமைனிங் 1 4 2s are 8 + 1 9 3 2s are 6ன்னு வரும். ஸோ நியரஸ்ட் வேல்யூ தானே கிடச்சிருக்கு. அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2 ப்ளேஸ் பண்ணலாம். நமக்கு ஆன்சர் 6924 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பட் நான் வந்து 3 டிஜிட்டோடு நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணது 2 or 3 டிஜிட் தான். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √3 = 1.732. ஓகேவா? √3யோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் 1.732. இந்த வேல்யூவை நம்ம நிறைய சம்மில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ √3யோடைய வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 1.732 அப்படின்னு நீங்கள் மெமரியாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.